ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினில் a yellow die and a red die are randomly thrown. Each one of two dice have the number 1 to 6 written on the 6 faces. ஒரு டைஸில் 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி 2 டைஸ் வச்சுருக்காங்க, 2தையும் த்ரோ பண்ணியிருக்காங்க. You are to guess the sum of the numbers on the top faces. If the two dice show the different number, then the probability that the sum is 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து த்ரோ பண்ணுறாங்க, 2 டைஸை த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், நான் இங்கே எழுதியிருக்க 36 பாசிபிலிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. ரெண்டுத்துலையுமே 1-1 விழலாம், 1-2 விழலாம், 1-3 இந்த மாதிரி எழுதுனா 36 கண்டிஷன்ஸ் இருக்குது. எக்ஸாமில் நீங்கள் இதை உட்காந்து எழுத வேணாம், இது நமக்கு மைண்ட்லேயே தெரியும். இதில் என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்கன்னா, if the two dice show the different number காட்டுற இது மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த 1-1, 2-2, 3-3, 4-4, 5-5, 6-6 இருக்குல்ல, இந்த 6 நம்பரும் விழவே இல்லை. 2 நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக தான் விழுந்தது. இந்த 30லேருந்து தான் உங்களுக்கு கேல்குலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக 30 தான். இந்த 30ல் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி த சம் இஸ் 7. அந்த ரெண்டத்தோட கூட்டுத்தொகை 7 வர்ற மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. 7 வரணும்னா 1ம் 6ம் விழுந்திருக்கலாம், 2ம் 5ம் விழுந்திருக்கலாம். ஏன்னா இவங்களெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7 கிடைக்கும். 4-3, 5-2, 6-1. நான் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன், இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 7 தான் வருது. அப்போ இதில் வந்து மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சம் வேல்யூ 7ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஷன் இருக்குது. மொத்தம் நம்மக்கிட்ட இதில் 30 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே என்ன 36, ஆனால் இதில் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் விழணுன்றதுனால இந்த 6ம் கட் ஆகிடுச்சு. இதை கேன்சல் பண்ணிடலாம். 1s are 5s are. அப்போ 1/5 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். 1/5ன்றது உங்களோட கடைசி ஆப்ஷனில் இருக்குது. இதில் டிக் பண்ணியிருக்கிறது தான் உங்களோட அஃபிஷியல் கீ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த பாலினாமியல் f of x is equal to x cube plus x squared plus x plus 1 அப்படின்னு இருக்குது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த பாலினாமியல் எடுத்து GCD கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ணியும் பார்க்கலாம். இதில் பாருங்கள், f of x is equal to x cube plus x squared plus x plus 1. இதில் 4 டேர்ம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு காமன் பார்த்தீங்கன்னா எக்ஸை காமன், எக்ஸ் ஸ்கொயரே காமனாக எடுத்துடலாம். இப்போ எக்ஸ் க்யூபில் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். இல்லை எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ இதில் 1. இதில் வந்து காமனாக எந்த டேர்ம் இல்லைனா +1 வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே நம்ம x + 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ 2 டேர்ம் ஆகிடுச்சு. இங்கேயும் x + 1 இருக்குது, இங்கேயும் x + 1 இருக்குது. x + 1 காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே x ஸ்கொயர்டும் +1ம் இருக்குது. இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. g of x வந்து x cube + 1ன்னு இருக்குது. 1 வந்து நம்ம 1 cube கூட எழுதிக்கலாம். இதை பார்க்க a cube + b cube மாதிரி இருக்குது. a cube + b cubeக்கு ஃபார்முலா என்ன? ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா a + b a squared minus ab plus b squared அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா இருக்குது. இதான் அந்த ஃபார்முலா. இதுபடி தான் இதை எழுதியிருக்கேன். இப்போ f of xோட ஃபேக்டரைசேஷன் வேல்யூவும் g of xோட ஃபேக்டரைசேஷன் வேல்யூவையும் கம்பேர் பண்ணி இது வந்து எந்த மாதிரியான டேர்ம்ஸ் அப்படின்னு உங்களை கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ f of xலையும் வேல்யூவில் x + 1 இருக்குது, g of xோட வேல்யூலையும் நம்மளுக்கு என்ன இருக்குது? x + 1 இருக்குது. அப்போ ரெண்டு பேருக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இல்லை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதோட வேல்யூ வந்து x + 1 தான். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். f of x and g of x ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னா ரெண்டு பேரும் கோ ப்ரைம், ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே காமனாக இல்லை அப்படின்னு அர்த்தம். g of x டிவைட்ஸ் f of x-ஆ, இல்லை GCD வந்து ரெண்டு பேருக்கும் கண்டுபிடிச்ச x - 1 வருதா, இல்லை GCD கண்டுபிடிச்ச x + 1 வருதான்னு கேட்டிருக்காங்க. GCD கண்டுபிடிச்சா ரெண்டு பேருக்கும் x + 1 தான் கிடைக்குது. அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ டி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். 36th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 35 வரைக்கும் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது x² + 8x - 5 = 0ன்ற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரூட்ஸ் அப்படின்னா அவங்களோட சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சம் ஆஃப் த ரூட் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா c/a. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 8, சிக்கு பதிலாக -5 கொடுத்துருக்காங்க. அப்போ இது -8, டினாமினேட்டரில் 1ன்றதுனால அதை எழுத வேண்டாம். c/a, ஸோ -5/1. ஸோ இது ரெண்டும் எழுதிட்டோம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஹாஸ் த ரூட்ஸ் α/β, β/α அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது α/βவையும் β/αவையும் ரூட்ஸாக வச்சு ஈக்குவேஷன் எழுதுனா என்ன கிடைக்கும், என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருந்தா அதோட சம்மையும் ப்ராடக்டையும் யூஸ் பண்ணி தான் நம்மளால் அதோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சம்முன்னா நம்மளுக்கு எந்த ரூட்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அவங்கள ஆட் பண்ணணும்.
ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபான்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா இங்கே மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஆகும், பீட்டாவை இங்கே மல்டிபிள் பண்ணால் பீட்டா ஸ்கொயர்ட் ஆகும், டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம் தான் எடுத்திருக்கோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு டேரெக்டாக தெரியாது, ஏன்னா நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ தான் தெரியும். ஏன்னா சம்மன்றது தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, நம்ம இங்கே கண்டுபிடிச்சது தான் ஆல்ஃபா பீட்டா. ஏன்னா இந்த கொஸ்டினோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பேட்டர்னில் கொஸ்டினை கொண்டு வந்தால் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு டினாமினேட்டரில் ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இவங்களுக்கு தனியாக ஆல்ஃபா பீட்டா, இவங்களுக்கு தனியாக ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிட்டு இவங்களை நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக -8 இருக்குது. இப்போ -8 ஸ்கொயர்ட் பை ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -5, இங்கே -2 இருக்குது. -8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 64 தான் கிடைக்கும், ஆனால் ப்ளஸில் மாறிடும். இந்த மைனஸ் இருக்குது, மைனஸ் இப்படி மேலே எடுத்துக்கலாம், இங்கே பை 1. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 5 2s are 10 வரும், டினாமினேட்டரில் 5 கிடச்சிருக்கும். அப்போ -74/5 கிடைக்குது. ஆக்சுவலாக என்னோட ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0 தான். இப்போ இதே இந்த ரெண்டு ரூட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதாவது இவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்டே நம்ம கண்டுபிடிப்போம். ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ஃபா பீட்டா கேன்சல் பண்ணி அது 1 தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் நமக்கு இங்கே -74/5 கிடச்சிது. இங்கே எக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ ஆக்சுவலாக இங்கே 1 தான் இருக்குது, ஈக்குவல் டு 0. இதுக்கு எல்சிஎம் தான் எடுத்திருக்காங்க, ஆனால் இவ்வளோ ஸ்டெப்பை நம்ம எழுதவே தேவையில்லை. இப்போ இங்கே 74ன்றது கிடச்சிச்சு, 74 வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, சி ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் சப்போஸ் உங்களை எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 2 74 இருக்கிற மாதிரியான வேல்யூ கூட அவங்க கொடுக்கலாம். அப்போ இதோட ப்ராடக்ட்டை தான் கண்டுபிடிச்சி அந்த லாஸ்ட்டில் எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் வந்துட்டு அந்த பக்கம் கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, 0 ஆக்கியிருப்பாங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே 5 இல்லாததுனால இங்கே 5x² வந்துடும், இங்கே 5 இல்லாததுனால 5 வரும், which is equal to 0ன்றது தான் உங்களுக்கு தேவையான பாலினாமியல். நெக்ஸ்ட் 37th கொஸ்டினில் a chord AB of length 7 cm. ஏபின்ற கார்டு வந்து 7 cm லென்த் டோட்டலாக இருந்தது. இன்செர்ட் த அனதர் கார்டு சிடின்ற ஒரு கார்டை வந்து இப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கு அட் இ. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். நெக்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் பாருங்கள், ஏஇக்கும் இபிக்கும் உள்ள ரேஷியோ வந்து 3:4 இருந்தது. ஏஇ இபி இது வந்து 3:4 ரேஷியோவில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லென்த்தே வந்து ஆக்சுவலாக 7 cm தான். அப்போ இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 4ம் வந்து கட் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்டு இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி கட் ஆகிருக்கும். நமக்கு இப்போ இது கால்குலேஷன் பர்பஸ்க்கு தான், டயக்ராம் தேவையில்லை, உங்களுக்கு ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஈசியோட வேல்யூ வந்து 2 இருந்தது அப்படின்னா இது என்னவா இருக்கும், இடி என்னவா இருக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கார்டு உள்ளே வெளியே எங்கே மீட் பண்ணாலும் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஏஇ இன்ட்டு இடின்ட்டு 2 போர்ஷனும் அந்த பக்கம் சிஇ இன்ட்டு இடின்னு 2 போர்ஷனும் டிவைட் ஆகுது. அப்போ இவங்களோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ டெஃபினட்டாக சேமாக தான் இருக்கும். ஏஇக்கு பதிலாக கொஸ்டினில் 3, இடிக்கு பதிலாக 4 கொடுத்துருக்காங்க. சிஇக்கு பதிலாக 2 வேல்யூவாக இருந்தால் இடியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 4 3s are 12, இங்கே மல்டிப்பிள் இருக்க 2 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும், அதுதான் உங்களோட இடியோட கரெக்ட் ஆன்சர். இது 1s are, இது 6s are. அப்போ 6 cm அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அப்போ 6 cmன்றது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.